ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் அரசு ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு புதிய அனுமதி வழங்குறத திடீரென நிறுத்தியிருக்காங்க. இந்த ஹர்முஸ் வழித்தடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் அரசு ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு புதிய அனுமதி வழங்குறத திடீரென நடத்தியிருக்காங்க. சுவிஸ் நாட்டில் அமெரிக்கா ஈரான் மத்தியிலான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய வேளையில் இத்தகைய முடிவு எடுக்க முக்கியமான காரணமும் இருக்குங்க. ஹர்முஸ் வழியாக கப்பல்கள் பயணிக்க புதிய அனுமதிகள் வழங்காவிட்டாலும் ஏற்கனவே அனுமதி பெற்ற கப்பல்கள் தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்படுது. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் சப்ளையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரானின் புரட்சிகர காவல் படை கடற்படை தினசரி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கப்பல்களை மட்டுமே ஹர்முஸ் வழியாக செல்ல அனுமதிப்பதாக தெரிவித்திருந்தாங்க. இந்த எண்ணிக்கை தினமும் மாறுபடும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்தில் ஹர்முஸ் வழியாக உள்ளே மற்றும் வெளியேற செல்லக்கூடிய கப்பல்கள் எண்ணிக்கை ஒரு நாளுக்கு 50க்கும் அதிகமாக தாண்டியிருக்கிறது. ஜெனீவா பேச்சுவார்த்தைக்கு முன்பு வெறும் 3 இருந்து 4 அப்படிங்கிற அளவில் மட்டுமே இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை ஹர்முஸ் வழியாக சுமார் 1 கோடி பேரல் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டது. இதில் 70% மேலே IRGC நியமித்த பாதையில் சென்றிருக்கிறது. இது சந்தையில் எண்ணெய் சப்ளை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் புதிய அனுமதிகளை அளிக்காததற்கு 2 காரணங்கள் இருக்குங்க. அதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் எண்ணெய் விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் 60 நாட்கள் தடை விலக்கு கொடுத்துள்ளது. இந்த சலுகை ஆகஸ்ட் 21, 2026 வரை செல்லுபடியாகும். இதன் மூலமாக ஈரான் கச்சா எண்ணெய் உற்பத்தி, விற்பனை மற்றும் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படுகிறது. இந்த சலுகை மூலமாக அமெரிக்க அரசு முன்பு தடை செய்யப்பட்ட கப்பல்களுடனான பரிவர்த்தனைகளையும் வங்கி மற்றும் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளையும் அனுமதிக்குது. அமெரிக்க நிதி அமைச்சகம் இந்த தற்காலிக உரிமங்களை வழங்கியிருக்காங்க. இந்த சலுகை உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையை நிலைப்படுத்தவும் எண்ணெய் இருப்புகளை நிர்வகிக்கவும் வழங்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக இந்த சலுகை அமைந்துள்ளது. இரண்டாவது காரணம், ஈரான் புதிய அனுமதிகளை வழங்காமல் இருக்க முக்கிய காரணம், தற்போது ஹர்முஸை விட்டு வெளியேறும் கப்பல்கள் 70% மட்டுமே IRGC படைகள் செல்லக்கூடிய வழித்தடத்தில் நகர்கிறது. மீதம் இருக்கக்கூடியவை மாற்று வழியாகவே செல்கிறது. இதை கட்டுப்படுத்தவும் இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து கப்பல்களும் IRGC படைகள் வழியில் மட்டுமே பயணிக்கும் வகையில் நிர்வாக சீர்திருத்தம் செய்ய இந்த கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. இந்த சீர்திருத்தம் ஜெனீவா பேச்சுவார்த்தை முடிந்து டோல் கட்டணம் விதிக்கப்படும் ஈரானுக்கு உதவுங்க. இதோடு அமெரிக்கா அளித்திருக்கக்கூடிய இந்த 60 நாள் ஏற்றுமதி சலுகை காலத்திற்குள்ளாக ஈரான் அதிக அளவிலான கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வருமானத்தை ஈட்டவும் வேகமாக ஏற்றுமதி செய்யவும் போக்குவரத்து வழித்தடத்தில் நெரிசலை குறைக்கவும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரானில் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய நோக்கத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் மக்கள் போராட்டம் வெடித்தது. ஆனால் பெரும் முயற்சிக்கு பின்பு ஈரான் அரசு அதை கட்டுப்படுத்தி ஆட்சி மற்றும் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தது. இந்த நிலையில் ஈரான் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை வலுப்படுத்தும் நோக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவையை அளிக்கும் கருவிகளை ரகசியமாக ஈரானுக்குள் கடத்தியதாக இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்தாலி பென்னட் தெரிவித்திருப்பது மத்திய கிழக்கு அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானில் மக்கள் போராட்டம்
வெடித்த பின்பு ஈரான் அரசு அந்நாட்டில் இன்டர்நெட் சேவைக்கு தடை விதித்திருந்தாங்க. இந்த தடையை மீறி போராட்டக்காரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக செயற்கைக்கோள் மூலம் இயங்கும் ஸ்டார்லிங் இன்டர்நெட் சேவை கருவிகளை ஈரானுக்குள் இஸ்ரேல் கடத்தியுள்ளதை நப்தாலி பெனட் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கார். ஜெருசலேமில் நடைபெற்ற சர்வதேச கொள்கை மாநாட்டில் பேசிய நப்தாலி பெனட் ஈரானுக்குள் 10,000கணக்கான ஸ்டார்லிங் கருவிகளை கொண்டு செல்லும் திட்டத்தை தாம் தொடங்கியதாகவே தெரிவித்தார். நடாப்லி பெனட் 2021 முதல் 2022 வரை இஸ்ரேல் பிரதமராக பதவி வகித்தார். அவர் தலைமையிலான அரசு ஈரான்ல பல்லாயிரக்கணக்கான ஸ்டார்லிங் ரிசர்வுகளை கடத்தி கொண்டு செல்லும் திட்டத்தை தொடங்கியதாக தெரிவித்திருந்தார். இந்த சாதனங்கள் மூலமாக ஈரான்ல இணையம் மற்றும் சமூக வலைதளங்கள் தடையின்றி இயங்கும் என்றும் போராட்டக்காரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் என்றும் அவர் கூறினார். இதன் இறுதி நோக்கம் ஈரான் அரசை கவிழ்ப்பதாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த கூட்டத்தில் பெனட் பேசும்போது தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை நிறுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். போராட்டங்கள் நடைபெற்ற போது இந்த உள்கட்டமைப்பு இல்லாததால் பயன்படுத்த முடியவில்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். ஸ்டார்லிங் என்பது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையாகும். ஈரான்ல இது அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் எலான் மஸ்க் இந்த சேவை அங்கு இயங்குவதாகவே கூறியிருந்தார். பெஞ்சமின் நெதன்யாகு 2022 முதல் இஸ்ரேல் நாட்டின் பிரதமராகவே இருக்கார். வருகிற அக்டோபர் மாதம் இஸ்ரேல்ல தேர்தல் நடக்கும் காரணத்தால் தற்போதைய அரசு செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக பெனட் பேசியிருந்தார். ஈரான்ல 2025 டிசம்பர் 28 முதல் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்தன. அந்நாட்டின் பொருளாதாரம் முறிவடைந்து நாணய மதிப்பு கடுமையாக சரிந்தது இந்த போராட்டங்களுக்கு முக்கிய காரணமா அமைய பெற்றது. 1979 புரட்சிக்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டமாக இது விவரிக்கப்படுகிறது. ஈரான் அரசு போராட்டங்கள் நடைபெறும் காலங்களில் பொதுமக்களின் இணைய அணுகலை துண்டித்துவிடும். இதனால் சில ஈரானியர்கள் ஸ்டார்லிங் சாதனங்களை பயன்படுத்தியதாக தகவல்கள் அப்போதே வெளியாகி இருந்தன. தற்போது பெனட் பேச்சின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. நப்டாலி பெனட் எதிர்கட்சி தலைவர் எய்யர் லாபிருடன் இணைந்து டுகெதர் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கார். வரும் தேசிய தேர்தலில் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஆட்சியில் இருந்து அகற்றும் நோக்கில் அவர்கள் செயல்பட்டு வருகின்றனர். ஒரு நாட்டின் அரசு போராட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக இன்டர்நெட் முடக்க நினைக்கிறது என்றால் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் இதை எளிதாக கடந்து இணைய சேவை அளிக்கிறது. இது ஈரான் என்பதால் இதன் தாக்கம் பலருக்கு புரியாது. இதே விஷயம் இந்திய எல்லை பகுதிகளில் குறிப்பாக பாகிஸ்தான் சீன எல்லைகளில் நடந்தால் பெரும் பாதிப்பாக இருக்கும். இதனால் ஸ்டார்லிங் சேவை உண்மையில் பாதுகாப்பானதா என்ற கேள்வி எழுந்துள்ளது.